கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் திமுக இடையீட்டு மனுவை தாக்கல் செய்திருக்கிறது. கூடுதல் தகவல்களோட செய்தியாளர் வெங்கடேசன் இணைப்பில் இணைஞ்சிருக்காரு. வெங்கடேசன், இந்த இடையீட்டு மனுக்கான முகாந்திரம் என்னவா இருக்கு, என்ன சொல்றாங்க திமுக தரப்புல இருந்து? வணக்கம். கரூர் துயர சம்பவ வழக்கில் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா நேற்று சர்ச்சைக்குரிய வகையில் பேசிய நிலையில் திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி சார்பில் ஒரு இடையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அதில் சிபிஐ விசாரணை தற்போது நிலுவையில் இருப்பதால் தமிழக முதல்வர் ஜோசப் விஜய், ஆதவ் அர்ஜுனா, புசி ஆனந்த், CT நிர்மல்குமார் அல்லது இவ்வழக்கில் தொடர்புடைய நபர்கள் யாரும் குற்றச்சாட்டுகளை சுமத்தியோ எதிர்கட்சிகளை அச்சுறுத்தும் வகையிலோ அல்லது சுதந்திரமான விசாரணையை பாதிக்கும் வகையிலோ பொதுவெளியில் எவ்வித கருத்துக்களையும் வெளியிடக்கூடாது, அவ்வாறு வெளியிடாமல் இருக்க வேண்டும் என்று தடை விதிக்க வேண்டும் என்றும், இந்த கரூர் நெரிசலில் உயிரிழந்த காயமடைந்தவர்களின் குடும்பத்தினருக்கு அரசு நிதி உதவி மற்றும் இதர நலத்திட்டங்களை வழங்க மாநில அரசுக்கு உரிமை இருந்த போதிலும் சிபிஐ விசாரணையின் நேர்மைத்தன்மையும் சாட்சிகளின் பாதுகாப்பு பாதிக்கப்படாத வண்ணம் நீதிமன்றத்தின் கண்காணிப்பில் பேரிலேயே அவை வழங்கப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளது. மேலும் ஆதவ் அர்ஜுனாவின் கருத்துக்கள் என்பது சாட்சிகளை கலைக்கும் வகையிலும் விசாரணைக்கு முட்டுக்கட்டை போடும் வகையிலும் இருப்பதால் அதற்கு எதிராக சிபிஐ புகார் பதிவு செய்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. இந்த கரூர் துயர சம்பவ வழக்கின் நியாயமான, சுதந்திரமான மற்றும் நேர்மையான விசாரணையை பாதுகாக்கும் பொருட்டு இந்த உத்தரவுகளை உச்சநீதிமன்றம் பிறப்பிக்க வேண்டும் என்றும் திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி தாக்கல் செய்துள்ள அந்த இடையீட்டு மனுவில் கோரப்பட்டுள்ளது. இந்த மனு விரைவில் வரும் வாரம் விசாரணைக்கு வரும் என்று எதிர்பார்க்கக்கூடிய நிலையில் இந்த இடையீட்டு மனு தாக்கல் செய்துள்ளது தமிழக அரசியல் களத்தில் மேலும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி வெங்கடேசன். கரூர் சம்பவம் தொடர்பா உச்சநீதிமன்றத்தில் திமுக இடையீட்டு மனு தாக்கல் செய்திருக்கிறது. அமைச்சர் ஆதவ் அர்ஜுனாவினுடைய பேச்சுக்கு, அவருடைய கருத்துக்கு எதிராக. இதனுடைய விவரங்களை செய்தியாளர் வெங்கடேசன் வழங்கிட நாம கேட்டோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.